ஹலோ ராயல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வீடியோ போடும்போது சவுண்டாக பேச மாட்டேன், பொறுமையாக தான் பேசுவேன். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேனல் ஆரம்பித்தது கொய்த்து வீட்டுக்கு தெரியாது. இருங்க ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். நான் அரபு நாடான கொய்த்து நாட்டுக்கு வீட்டு வேலைக்கு 5 வருஷம் ஆகுதுங்க. 5 வருஷமாக சேனல் ஓப்பன் பண்ணி 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 ஒரு சேனல் கூட உருப்படியாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தேன், அந்த சேனல் ஊற்றி மூடிச்சு. அடுத்து ஒரு சேனல். காரணம் என்னான்னு பார்த்தா, கொய்த்துக்கு வந்ததுலேருந்து தான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறது வேலையே நான் ஆரம்பித்தேன். ஏன்னா இங்கே வீட்டு வேலை சேர்ந்தது. அடுத்து ரூமில் போய் படுக்கணும். படுத்தா தூக்கமும் வராது. சரி என்ன பண்ணலாம், ஒரு யூடியூப் சேனலாச்சும் ஆரம்பித்து வச்சுருந்தா, வீடியோ போட்டு வச்சுருந்தா, அதுக்கப்புறம் நம்ம கொய்த்தை விட்டு வெளிநாட்டு வாழ்க்கை போதுண்டா சாமி அப்படின்னு நம்ம உட்கார்ற காலத்தில் இதெல்லாம் எடுத்து பார்த்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். நம்ம பேர பசங்களுக்கெல்லாம் சொல்லலாம், அங்கே பாருடா உங்கள் ஆயா போயிட்டு எப்படிலாம், உங்கள் அம்மாச்சிலாம் போய் வேலைக்கு போயிட்டு, உங்கள் அப்பாச்சி எப்படி போய் வேலைக்கு போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ண அதை பண்ணணும் சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணுமே, சொல்லி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்து, அந்த சேனல் என்னடானா ஊற்றி மூடிச்சு. நல்லா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க. என்ன பிரச்சனைனே தெரில, அது இதுவாகி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். என்னடான்னு பார்த்தா, நம்ம இந்தியாவோட ஐடியில் தானே ஓப்பன் பண்ணோமாமே, ஜிமெயில் ஐடி, இந்தியா ஃபோன் நம்பரில். அதுக்கப்புறம் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்காமே, அதெல்லாம் இல்லை. நான் ஒரு பேசிக் சேனல் ஆரம்பித்து, அந்த பேசிக் சேனல்லே நான் எல்லாத்தையுமே போட்டுன்னு இருந்தேன். இந்த நிறைய விஷயம் போட்டிருப்பேன். அமெரிக்கா கிட்டேன்னு போயிருந்தாங்க, ஈரான் கிட்டேன்னு போயிருந்தாங்க, ஈராக் கிட்டேன்னு போயிருந்தாங்க. அங்கெல்லாம் எடுத்ததெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா 5 லட்சம் வியூஸ் போச்சுங்க ஒரே நாள்லேயே. அதில் தாங்க எனக்கு 1500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. போயிடுச்சா, ஊற்றி மூடி போச்சு. அதுக்கப்புறம் என்னடான்னு இல்லை, பேசிக் சேனல் தான் நீ ஆரம்பிச்சதெல்லாம் சேனலே கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி சேனல்னால் என்ன அப்படின்னா, நிறைய செட்டிங்ஸ் இருக்குதாமே, க்ரோம் ப்ரௌசரில் போய் தான் ஓப்பன் பண்ண அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஊருக்கு போயிட்டு இந்தமாரிலாம் சொல்லலாம், பசங்கிட்ட எதனா ஓப்பன் பண்ண சொல்லலான்னு எங்கள் பையனா, ஐயோம்மா உனக்கு எதுக்குமா வேலை, நம்ம இருக்கிற பழப்புக்கு இதெல்லாம் என்னம்மா சும்மா இருமான்னு அப்படி சொல்லிட்டானா. சரி பேசிக் சேனலே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் மெயின் என்ன சொன்னது எனக்கு ஒன்றா, ஜிமெயில் ஐடி கொய்த்து நம்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, கொய்த்து நம்பர் நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை போதுன்னு முடிக்கும் போது கொய்த்து நம்பர் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, எந்த நம்பரை கொடுப்பீங்க? நீங்கள் இந்தியா நம்பரில் ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் சேனல் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதெல்லாம் பேசிக் சேனலில் கூட ஆரம்பிச்சிருங்க. செட்டிங்ஸ்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வரீங்களே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்கன்றதுக்காக சரி ரைட்டு நம்ம ஒரு சேனலை உருப்படியாக ஆரம்பிப்போம் இந்தியா இதுலன்னு சொல்லிட்டு புது ஃபோன் அதுக்காகவே வாங்கி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிட்டேன்னா, அது என்ன சேனல்னா இதோ பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள், இந்த சேனல் தாங்க. இது கூட இப்போ முழுமையான செட்டிங்ஸ் இல்லை, எல்லாம் பேசிக் சேனல் தான். இப்போ என்ன தெரியுமா, என்ன சொல்ல வந்தேன், சரி இப்படி தாங்க, இதை நான் ஒன்று மறந்துடுறேங்க. பேசிக்கலி கதகளி மொத்தக்களி ரொம்ப ஞாபக மறதி ஆகிட்டு இருக்கிறேன் நான். சரி இருங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பிடிச்சி இதெல்லாம் எடுத்து வச்சா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும், அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்த்திங்க குளிர்காலம் ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுவாங்க. வீட்டில் தான் வேலை. சரிங்க அப்படியே சுற்றினேன்னா ஒரு வீடியோ போடலாம், ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் பேசி வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமாங்க, என்னது அவளுங்க கூட வேலை செய்கிறவளுங்க நம்ம இந்தியா ஆளுங்க தான். ஒரு 4-5 பேர் வேலை செய்கிறோம், மொத்தம் 6 பேர். 4 பேர் இந்தியா, ஒருத்தர் பிலிப்பைனி, ஒருத்தர் ஸ்ரீலங்கா. அவளுங்க எதிர்க்கலாம் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே பொறாமல் பிடிச்சிடுவாங்க. பொறாமல் பிடிச்சவளுங்க தான் எல்லாருமே. நான் மட்டும் நான் ஓகேம்மா, எல்லோரும் தான் ஒருத்தர் என்ன போட்டு கொடுத்துருவாளுங்கன்னு சேனல் ஆரம்பித்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகேவா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ என்ன தெரியுமா, சரி அப்படின்னா எடுத்து வைக்கலாமே அப்படின்றதால வந்தாங்க. அப்புறம் என்னது, இப்போ என்ன சொல்ல வந்துட்டுருந்தேன் மறந்துட்டேன். சரி இருங்க, இதெல்லாம் காமிக்கிற வேடிக்கை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படியோ ஒரு 10 ஏக்கரா இருக்குங்க. அந்த 10 ஏக்கரா ஒரு கொய்த்தி வாங்கிட்டு அவன் இந்த மக்கள் எப்படி எதை விரும்புவாங்க அப்படின்னு எல்லாமே பண்ணி வச்சுருப்பான். இங்கே விளையாடுறதுலேருந்து சாப்பாடு இது பண்ணுறதுலேருந்து இவங்களுக்குலாம் எப்படி வசதியாக எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கூடாரமாக போட்டு. சரி இவனுங்களா பணம் இருக்குது பார்த்துக்கிறானுங்க. சரி அது விடுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், சேனல்
இந்த சேனலாச்சும் உருப்படியாக 2 நாய் காசு வருதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளோட நினைவு ஞாபகார்த்தங்கள் இதில் வந்து நினைவு சின்னங்கள் பதியப்படுகிறதா, அவ்வளோதான். சேவ் பண்ணப்படுகிறதா, எனக்கு அது போதும். ஆச்சா, மானிடேஷன் ஆகுது ஆகல, அதெல்லாம் அப்பாலப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த சேனல் பேர் வந்து ராயல் ஆதி மீடியா. பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி ஆச்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் போட்டு விட்ருங்கண்ணா. வருங்காலத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா இது பண்ணிக்கலாம். சரி, ஒரு நமக்காக ஒரு சீட்டு கட்சிச்சு உட்காந்துடலாமா? இங்கே உட்காரலாமா? சரி வேணாம், அடுத்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது எதுனா மீட்டிங்லாம் போடுற மாரி டான்ஸ் எல்லாம் போடுற மாரி இருக்குது. அப்படியே உட்காந்துடலாமா தனியாக? ஆனால் யாருமே உட்காராமக்கிறாங்க. இது எதனா டான்ஸ் கேம்ஸ் எதனா ப்ரோக்ராமு ஏதோ நினைக்கிறேன். சரி, சும்மா மட்டும் உட்காந்துன்னு இருக்கலாம். யாருன்னா வந்து ஏஞ்சி போங்கன்னா போயிடலாம். ஓகேவா? ஏதோ ரெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க நமக்காகவே. சரி, அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதனால் நான் என்ன சொல்கிறேன் ராயல்ஸுகளே, என் சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இங்கெல்லாம் என்னென்ன நடக்குதோ, குவைத்து நாட்டில் என்னென்ன நடக்குதோ, இங்கே விவசாயம் நடக்குது. எங்கள் மேடம் வந்து பெட்ரோல் கிணறு வச்சுருக்கு. அங்கே போனால் அந்த வீடியோவெல்லாம் எடுத்து நான் போடுவேன். ஓகேங்களா? பாருங்கள், பத்திரமா இருங்க. என்னோடய வீடியோக்கள்லாம் வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி நான் வீடியோ போடுறதுல யாருக்குமே தெரியாது, பயந்து தான் எப்படியோ போட்டுன்னு இருக்கிறேன். சரி, உட்காரக்கூடாது, நான் அண்டுக்குன்னே எடுக்கலாம். பாருங்கள், அப்படியே ரயிலில் ஒரு ரவுண்ட் போகலாமா? பூசு வண்டியில் ஒரு காதல் வந்துருச்சு. ஐயோ, அந்த பாட்டு என்ன இதுவாக இருக்குமா? வேணும், காப்பி ரைட்டு வந்தாலும் வரும். ரொம்ப நான் திமிரு இப்படி தாங்க எதனா ஒன்று வளரி வைப்பேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி வேலைக்கு வந்தேன், என்ன ஏது, அதெல்லாம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி எதனா ஒரு இதுவில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு விட்றேங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்குது. எல்லாமே கடைங்க தான். நிலா பார்த்தீங்களா? அது என்னது? அது பிறை நிலா. எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எங்கே வந்தாலுங்க என்ன கூட வேலை செய்கிறவங்களாம் எங்கே இருக்கிற ஆளுங்கன்னு தெரியலையே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இங்கே தான் வருவோம். இதே தான் எடுத்துகிட்டு கிடப்போம். ஒரு 8 நிமிஷம் விட அப்படியே எடுத்து நான் போட்டுன்னு இருப்பேன். ஓகேவா? இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மரம்? எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிச்ச மரம் தான் அங்கே இருக்கும். தென்னை மரம் மாதிரி, நம்ம ஊர் தென்னை மரம் மாதிரி, பனை மரம் மாதிரி வெறும் பேரிச்ச மரம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். லைனாக இங்கே வந்து பேரிச்ச மரம் தான் சாகுபடி, விவசாயம். அதை விட்டால் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து கீரைக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பாலக்கீரை, அந்த மாதிரிலாம் பயிர் வைப்பாங்க. அதையும் பயிர் வச்சு அறுவடை பண்ணுவாங்க. நம்ம அப்படியே குறுக்கோயில் பூந்துக்கலாமா? குறுக்கோயிலில் போகிறது தான் ரொம்ப இது. சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.